வணக்கம். வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். ஐயா, குலதெய்வ வழிபாடுன்னு சொல்றாங்க. அந்த குலதெய்வ வழிபாடு அவசியமா? சில பேருக்கு குலதெய்வம் என்னன்னே தெரியல. அது எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிறது? குலதெய்வ வழிபாடு செய்வதால் அவங்களுடைய கர்மா ஏதாவது நிவர்த்தி ஆகுமா? இத பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஆ குலதெய்வ வழிபாடுன்றது அனைவருக்கும் அவசியம் தான். அந்த குலதெய்வம் என்பது சில பேருக்கு விட்டுருவாங்க. ஆ. அதாவது குலதெய்வம் எதுன்னே தெரியாது. அதாவது ஒரு ஜாதகர், அவருடைய அப்பா தெரியும், அவருடைய தாத்தா தெரியும். அதுக்கு முன்னோர்களும் தெரியாது. அவருக்கே தெரியாது. அவருக்கே தெரியாது. உண்மை. ஏன்னா சொல்லிக் குடுக்கல. ஏன்னா சில பேர் சிறு வயசுல இறந்தவங்க இருப்பாங்க. அப்ப அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு வெளிய போய் வளர்ப்பாங்க. அப்ப குலதெய்வமே தெரியாம போயிட்டு நெறைய கான்செப்ட்ல குலதெய்வம் தெரியாம நெறைய பேர் இருக்காங்க. குலதெய்வம் என்பது நாம திடீர்னு வானத்துல குதிச்சு வரல. ம். பல தலைமுறைகளாக ஆமா. வித்து தொடரா வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு வந்து உங்க தாத்தா தெரியும். தாத்தாவுடைய அப்பா தெரியுமா? தெரியாது. அவருடைய அப்பா தெரியுமா? தெரியாது. இவங்கெல்லாம் வழிபட்டது தான் அந்த குலதெய்வம். அவங்கலாம் அந்த அவங்கலாம் அந்த கோயிலுக்கு குலதெய்வம் போயிருப்பாங்க. வழிபட்டாங்க. கோயிலுக்கு ஆமா. போயிருப்பாங்க. அந்த குலதெய்வமாக இருக்கக்கூடிய ம். ஒரு அம்மனோ, ஒரு முனியோ, யாரோ ஒருவர். அவங்களுக்கு தெரியும். அவங்க கிட்ட வந்து இவங்கலாம் வந்து உரையாடி இருக்காங்க, பேசியிருக்காங்க. அந்த வம்சம். வம்சம். ஏதோ வேண்டுதல் வச்சிருக்காங்க, ஏதோ செஞ்சிருக்காங்க. சரியா? தொடர்ச்சியா போயிருக்காங்க. ஆமா. இப்போ ஒருத்தருக்கு குழந்தை பொறக்கணும், குலதெய்வத்த வேண்டுறாரு, பொங்கல் வைக்கிறாரு. ம். குழந்தை பொறந்துருது. இப்போ அந்த குலதெய்வம் தெரியும்ல. "டேய் நீ என்கிட்ட வந்து வேண்டுனல்ல, ஒரு அதான் குழந்தை வணங்கத்துல, குழந்தை வரம் குடுத்தல்ல, குழந்தைய பெத்தல்ல, அதுக்கப்புறம் வந்து மொட்டை போட்டல்ல, அதுக்கப்புறம் காது குத்துனல்ல, அப்புறம் அவன் குழந்தை பெத்துக்கிறதுக்கு வந்தான்ல, ஆ. அப்ப அவன் மொட்டை வச்சு காது குத்துனான், அதுக்கப்புறம் அவனுடைய குழந்தை வந்தாள்." அப்படின்னு பல தலைமுறைகளை பார்த்துக் கொண்டு இருக்கக்கூடிய குலதெய்வத்தை விட்டுறோமே. மெமரியில இருக்கு. அது ரொம்ப தப்புங்க அது. எப்படியாவது கண்டுபிடிக்கணுங்க. ம். பூர்வீகத்துக்கு போணும், அந்த ஊருக்கு போணும், அங்க இருக்கிற இப்ப இருக்கிற பெரியவங்ககிட்ட கேட்கணும், அவங்க வாய கலரணும். அப்போ பெரியவங்க வந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுத்து வளர்க்கணும். ஆமா. இது குலதெய்வ வழிபாடு குலதெய்வம். முக்கியம். ம். அப்படின்னா நெறைய பேர் பண்றாங்க வச்சுக்கலாம். சில பேர் விட்டுர்றாங்க. அது பண்ண தெரியல. தெரியலையே. ஐயா, குலதெய்வம் எது தெரியல நெறைய விட்டுர்றாங்க. பேருக்கு தெரியலையே. அத வந்து ஜோதிட ரீதியா கண்டுபிடிக்கலாம். ம். குலதெய்வம் என்பது 5ஆம் இடத்த சுட்டிக்காட்டும். 5ஆம் இடத்த தான் குலதெய்வத்த நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். எதுவுமே குலதெய்வமே தெரியாதவரு என்ன செய்யணும்? அவங்களுடைய ஜாதகம், ம். ஜாதக ரீதியாக முடிந்த அளவுக்கு அந்த ஜாதகர், இல்ல ஜாதகருடைய அப்பா, இல்ல ஜாதகருடைய புள்ள இந்த 3 பேருடைய ஜாதகமும் தேவை. இருந்தால், ம். இல்லனாலும் டேட் ஆஃப் பர்த் டைம் இருந்தா கூட போதும். நீங்க கண்டுபிடிச்சுருவீங்க. அத வச்சு 5ஆம் இடம் இவருக்கு எது வருது, அவருக்கு எது வருது, இப்ப இதெல்லாம் சேர்ந்து எந்த இடத்துல, எந்த கோயில்ல வருது, சோழி பிரசன்னு ஒண்ணு இருக்கு. ம். சோழி பிரசன்ன போட்டா அது சொல்லும். ம். அது மூலியமா இவங்களுக்கு வந்து அந்த குலதெய்வத்த கண்டுபிடிச்சு குடுக்கலாம். குலதெய்வம் படம் வீட்ல வச்சு பூஜை பண்ணலாம். பண்ணலாங்க. சில பேர் சொல்றாங்க, உக்கிர தெய்வமா இருந்தா குலதெய்வத்த அத வந்து வீட்ல வச்சு பூஜை பண்ண முடியுமா? அப்படி பண்ணலாமா? முனீஸ்வரன், இல்ல காளி முனீஸ்வரன்லாம் வந்து காளி வெளிய காட்டேரின்னு ஒண்ணு இருக்கு. ஆ முனீஸ்வரன் காளி. டெம்பிள் இதெல்லாம் வந்து வெளிய எல்லை தான் வழிபாடு தெய்வம். பண்ணுவாங்க. அதான் முதல்லேருந்து அந்த பேட்டர்ன் வருது. ஆமா. வெளிய வழிபாடு தான். வீட்டுக்குள்ள கிடையாது. ஆ இது அது போல குலதெய்வத்த ஆஹா. வழிபடுறவங்க சாந்தமான வீட்ல சாந்த சொரூபிகளை மட்டும் வீட்ல ம். வச்சு பயன்படுத்திக்கலாம். ம். உக்கிர தெய்வங்கள், ஆ. ஜடாமுனிகள் இதெல்லாம் வந்து நம்ம வந்து வீட்டு பிழக்கடன்னு சொல்லுவாங்க. பின்பக்கமாக இருக்கக்கூடிய நம்ம வீட்டு எல்லைக்குள்ள இருக்கிற ம். ம். ஒரு கல்லு வச்சோ, ஒரு மரம் வச்சோ, அது மூலியமாவும் நம்ம வழிபாடு பண்ணலாம். ம். இல்ல கோயில் எங்க இருக்கோ ஊருக்கு சம்மந்தப்பட்ட கோயில் இந்த கோயில தான் எங்க முன்னோர்கள் வழிபட்டாங்கன்னா, அந்த கோயில போய் வழிபாடு பண்ணலாம். அந்த ம். கோயிலுக்கு உண்டான அடுத்த கட்டுமான பணிகளுக்கு பணம் குடுக்குறதோ, செலவு பண்றதோ, இல்ல அன்னதானத்துக்கு எது வேணாலும் செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா குலதெய்வத்த தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும். இருக்கணும். குலதெய்வம் ஆசீர்வாதம் இருந்தால், ஆ. ஒட்டுமொத்த உங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால தான் ஐயா நெறைய பேர் சொல்றாங்க, கல்யாணம் சரியா நடக்கல. குலதெய்வம் தெரியல. ம். சரியா போய் வழிபடல அப்படின்றாங்க. குழந்தை பாக்கியம், கல்யாணம் அதெல்லாம் தள்ளி போறதுக்கு காரணம். ஆமா. அது என்ன பண்ணணும்னா, குலதெய்வம் வந்து ஏதாவது ஒரு இடத்துல செக் வைக்கும். ம். வந்து பார்க்க சொல்லி. பார்க்கலையே, வழிபாடு பண்ணலையே. அதாவது ஏன் குலதெய்வம் செக் வைக்குதுன்னு அத கொஞ்சம் கவனிக்கணும். குலதெய்வத்துக்கு வேற வேலை இல்லையா? ம். தெய்வம் தானே அது. அது வந்து நமக்கு ஏன் செக் வைக்கணும்? அதானே. அது வைக்காது. அந்த குலதெய்வத்தினிடத்தில் சரணாகதியா இருக்கிற நம்மளுடைய முன்னோருடைய ஆன்மாக்கள் அங்க இருக்கும். அவங்க தான் கூப்பிடுறாங்க. அவங்க தான் "இங்க வாடா, உன்ன பார்க்கணும், வந்து செய்டா, இந்த இந்த எல்லைய தாண்டி என்னால வர முடியாது. இந்த எல்லைக்குள்ள நான் இருக்கிறேன்." உண்மையாலும் கடவுள்ன்றவரு நீ என்ன செஞ்சாலும் செய்யலைனாலும் அவரு அருள மட்டும் குடுக்கக்கூடியவர் தான் அவரு. ஆமா.
அவரு வந்து கரெக்டா பார்த்து நோட் பண்ணி இவங்களுக்கு செக் வைக்கணும், இவங்களுக்கு குழந்தை பிறக்க பண்ணணும், இவங்களுக்கு திருமணம் நடக்கணும், அது செய்யாது. குலதெய்வம் செய்யாது. ம். குலதெய்வத்திற்கு நம்ம முன்னோர்களுடைய அங்க ஆன்மாக்கள் அங்க இருக்கு. இருக்கும். அது எதிர்பார்க்குது. ஒண்ணு. ஓகே. முன்னோர்கள் ஆன்மாக்கள் நமக்கு சாபம் கொடுக்கறது கூட இருக்கு. ஆஹா. சாபம் கொடுக்கறது கூட இருக்கு. இருக்கு. நம்மள வந்து ஆட்கொள்ளணும். அதாவது அதுக்கு தேவையானத நம்ம செய்யல. அதாவது முன்னோர்கள் வழிபாடு. அந்த அமாவாசை திதி, அவங்க திதியில குடுக்குறது இதெல்லாம் பண்ணணும். ரெகுலரா அது நெறைய பேர் பண்றாங்க. அவங்க குடும்பம் நல்லா இருக்கு, செழிப்பா இருக்கு. ம். அப்போ நம்ம அடுத்த நிலையை நோக்கி போணும் அப்படின்னா, அப்போ நம்மளுடைய கர்மா இதுதான். என்ன கர்மா? குலதெய்வ வழிபாடு கட் ஆயிடுச்சு. முன்னோர்கள் வழிபாடு தொடர முடியல. நான் எதுவும் நோட் பண்ணல, எதுவும் எடுத்து வைக்கல. இது வந்துட்டு நம்ம வேலை செஞ்சா போதும், பொழப்புனா போதும், காலத்தை ஓட்டினா போதும்னு இருக்காங்க நிறைய பேர். ஆனால் அதில் சிக்கல்கள் நிறைய அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதான் இந்த வேகமான உலகத்துல அந்த பிரச்சனைகளை நோக்கி பயணிக்கிறாங்களே தவிர இதெல்லாம் யோசிக்கல சுத்தி. ஆமா. ஆனா இப்போ குலதெய்வ வழிபாடு விட்டுட்டு மறுபடியும் தொடர்றாங்க வச்சுங்களேன், அவங்க ஃபேமிலில சூப்பரா தூக்கி வந்துருவாங்க. அருமையா டெவலப் ஆயிடும். ஆனா கண்டுபிடிச்சிடலாம், கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். தெரியாதவங்க கண்டுபிடிக்கலாம். அதான் சில பேர் சொல்றாங்க, அந்த குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்தேன், எனக்கு இதெல்லாம் நல்லது நடந்தது, இதெல்லாம் சக்சஸ் ஆச்சு அப்படின்றதெல்லாம் இதனாலதான். ஏன்? அங்க முன்னோர்கள் முன்னோருடைய ஆன்மாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அவங்க வாங்கிட்டு வந்தா நம்ம போய் செய்யக்கூடிய வேலை பரிபூர்ணமா நடக்கும். இவங்களுடைய தாத்தா அப்பா அவங்களுடைய இடம் விக்கல, பூர்வீகத்தோட இடம் இருக்கு விக்கல, அங்க போய் முறையீடு, பொங்கல் வை, கண்ணீர் விட்டு அழு, இந்த மாதிரி தாயே முனி அப்படி சொல்லிட்டு அழு, பிரச்சனையை சொல்லு. தெய்வமும் முன்னோரும் 2 பேரும் கலந்து இருக்காங்க. ஆமா, முன்னோர்கள் இருப்பிடம் தான் அந்த குலதெய்வ இடம். குலதெய்வம், இஷ்ட தெய்வம்ன்றது வேற. ஆக மொத்தம் கம்பல்சரி இது வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செய்யணும், எல்லாருமே செய்யணும். அது வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை தரும். ஆமா, என்னுடைய கஸ்டமருக்கு எல்லாருக்குமே நான் வந்து அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். குலதெய்வ வழிபாடு பண்றீங்களா அப்படின்னு கேட்பேன். சில பேர் பண்றான்னுவாங்க, சில பேர் தெரியலன்னுவாங்க. அப்போ தெரியலன்றவங்களுக்கு அடுத்த கட்டமா அந்த குலதெய்வத்தை அவங்களுக்கு எப்படி பிடிச்சி கொடுக்குறது, அந்த முறையை அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். சொல்லிட்டு அந்த குலதெய்வத்தை பிடிச்சி கொடுப்பேன். இதுதான் உங்க குலதெய்வம், இந்த ஊர்ல தான் இருக்கு, இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லுவேன். அவங்க போய் வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்பம் மேன்மை அடையும், சக்சஸ் ஆகிடும். அதான் ஜாதக ரீதியா அது காட்டும். நாங்களே சொல்லிடுவோம், குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு கட்டாயம் இருக்குன்னு சொல்லிடுவோம். ஆக மொத்தம் பிரச்சனைன்னு ஒருத்தர் இருக்காருன்னா முதல்ல அவரு போகக்கூடிய இடம் குலதெய்வம். அதுக்கப்புறமா தான் மீதி தீர்வு அவரு பார்க்கணும். ஆமா நேயர்களே, குலதெய்வ வழிபாடு பற்றி ஐயா வெற்றிபாலன் அவர்கள் நமக்கு அழகாக விரிவாக எடுத்து கூறினார். தாங்கள் அனைவருக்கும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன். எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.